கார்த்திகை தீபம் சீரியல் நவம்பர் 22 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. கார்த்திக் தீபா கிட்டே நீங்கள் ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சார் நான் போய் இனியனை பார்த்துட்டு வரேங்கிறாங்க தீபா. சரி இனியனை பார்க்க தானே நானும் வரேங்கிறாங்க கார்த்திக். இல்லை சார் உங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அன்றைக்கி நீங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்தப்பவே நிறைய வேலை ஸ்டாப் ஆகி அது உட்காந்து விடிய வேலை பார்த்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காஸ்மெட்டிக் கம்பெனி வேலை வேறு இருக்கும். நீங்கள் அதை பாருங்கள், நான் போய் இனியனை பார்த்துட்டு வந்துடுறேங்கிறாங்க தீபா. கார்த்திக்கும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதை பார்த்த ஸ்னேகா, இவ என்ன பேசினான்னு தெரியலையே, இவளை எப்படியாவது கட் பண்ணி விரட்டணும் அப்படின்னு ஸ்னேகா யோசிச்சுட்ருக்காங்க. தீபா நேராக ஒரு கோயிலுக்கு வராங்க. சாமி, இனிமேல் என்னால் ரூபஸ்ரீக்கு பாட முடியாது. இந்த ஒரு விஷயத்தால் கார்த்திக் சார்கிட்ட அடிக்கடி பொய் சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வருது. கார்த்திக் சார்கிட்ட பொய் சொல்கிற ஒவ்வொரு தடவையும் நெருப்பில் நிற்கிற மாதிரி இருக்குது. என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற மனுஷனை நான் ஏமாற்றிட்டு இருக்கணும்னு என் மனசாட்சி உறுத்துது. இதுக்கு மேலேயும் இதை மறைக்கக்கூடாதுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் அப்பாவை அழைச்சிட்டு போய் கோகிலாம்மா கிட்ட பேசி ஒரு முடிவு கட்டணுன்னு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இந்த கச்சேரி நடக்கக்கூடாது. எங்கள் அப்பா அம்மா கிட்ட கலந்து பேசிவிட்டு நான் கார்த்திக் சார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட போகிறேன். எந்த பிரச்சனையும் வராமல் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிட்டு நேராக தீபா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே தீபா என்ட்ராகுமே ஜானகி, மைதிலி, இனியன் அப்புறம் கோகிலாம்மா இவங்க எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் உதவ மாட்டேனா? இனிமேல் என்னன்னாலும் என்கிட்ட கேளுங்க. சரிங்க, நான் அப்போ வரவா அப்படின்னு கோகிலாம்மா சொல்ல தீபாவும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அத்தை தீபாங்கிறாங்க மைதிலி. தீபா, உனக்கு ஆயுஸ் 100 தீபா. இப்போ தான் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தா அதுக்குள்ளே நீயே வந்து நிற்கிற அப்படின்னு கோகிலாம்மா சொல்ல ஜானகி உள்ளே வாங்குறாங்க. மைதிலி, என்ன தீபா திடீர்னு வந்திருக்க, ஒரு ஃபோன் கூட பண்ணலை அப்படின்னு கேட்டுட்ருக்க. கச்சேரியை பற்றி தான் பேசுகிறதுக்காக வந்திருப்பான்னு யோசிக்கிறாங்க கோகிலாம்மா. கார்த்திக் தம்பி நல்லா இருக்காராங்கிறாங்க மைதிலி. என்ன தீபா, ஏதாவது பிரச்சனையாங்கிறாங்க ஜானகி. மைதிலி மெதுவாக அப்படியே ஜானகி கிட்டே கோகிலாம்மா இருக்காங்க அப்படின்னு கண்ணை காட்டுறாங்க. உடனே ஜானகி அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. நான் நிற்கிறேன்னு தான் தீபா சங்கடப்படுறா போல இருக்குது. நான் உன்னோட தம்பியை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். பாரு, உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட முடியாமல் யார்கிட்டேயோ கடன் கேட்டு 5-10 வாங்கி சமாளிச்சிருக்காங்க. பணம் கொடுத்தவங்க எல்லாம் உங்கள் அப்பாவை நெருக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டிலேருந்து யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. விஷயம் இப்போ தான் எனக்கே தெரிஞ்சது. அதுதான் பதறி ஓடி வந்துட்டு தீபா. நீங்கள் பண்ண உதவிக்கு இந்த மாதிரி ஆபத்து நேரத்தில் நாங்கள் உதவி பண்ண மாட்டோமா? எப்படி எங்ககிட்ட சொல்லாமல் இருந்தீங்கன்னு தான் இதோ உங்கள் அம்மாக்கிட்டேயும் அன்னிக்கிட்டேயும் சண்டை போட்டுட்டு இருந்தேன். மாத்திரை மருந்து செலவுக்கு ஒரு 2.5 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் எங்களுக்கு விசுவாசத்தோடு இருக்கிறப்போ நாங்களும் அதுக்கு மரியாதை செய்கிறதான முறை. சரி, நீங்கள் ஏதாவது குடும்ப விஷயம் பேசுவீங்க, நான் இதுக்கு நந்தி மாதிரி நடுவில். அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கோகிலாம்மா கிளம்பிடுறாங்க. தீபா, என்ன திடீர்னு இங்கே வந்து நிற்கிற, வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு ஜானகி கேட்க, ஏமா நான் இங்கே வந்தாலே பிரச்சனை தானா அப்படின்னு தீபா கேட்க, இல்லை நீ மாப்பிள்ளை எல்லாம் தனியாக வந்திருக்கல்ல, அப்போ நான் என்ன நினைப்பேங்கிறாங்க ஜானகி. நான் இனியனை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். அவரும் வரேன்னு தான் சொன்னார். ஆனால் நான் தான் அவரோட வேலை கெட்டு போயிடும்னு வேணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைதிலி கையில் இருக்கிற பணத்தை பார்க்குறாங்க தீபா. என்ன தீபா, திரும்ப அவங்ககிட்ட கை நீட்டி காசு வாங்குறேன்னு பார்க்குறியா? அத்தை வேணவே வேணான்னு தான் சொன்னாங்க. நான் தான் வாங்கினேங்கிறாங்க மைதிலி. ஏன் நீ இப்படி பண்ணீங்க அப்படின்னு தீபா கேட்க, ஏற்கனவே அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கினதுனால தானே அந்த அம்மா சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியான நிலைமையில் இருக்கும் அப்படின்னு தீபா சொல்லவும், வேறு வழியே இல்லை தீபா, ஹாஸ்பிட்டல் செலவே 40,000 ரூபா வந்துருச்சு. ஊரில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் 2,000-3,000 வாங்கி தான் கடன் கட்டுறோம். பணம் கொடுத்தவங்கெல்லாம் வந்து கண்டபடி பேசிகிட்டு இருக்காங்க. மாமாவும் தலை குடிஞ்சு போய் நிற்கிறாங்க. முதல்ல நம்ம வெளியே தலை காட்டணும்னா இந்த கடனை எல்லாத்தையும் அடைக்கணும். அதுதான் நான் வாங்கிட்டேங்கிறாங்க மைதிலி. ஆமாம் தீபா, அது மட்டும் இல்லாமல் இனி எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான மாத்திரை மருந்து மட்டும்தான் உங்கள் அப்பா வாங்கியிருந்தாரு. அதுவும் முடிய போகுது. இவனுக்கு எப்போ என்ன ஆகுமோ அப்படின்னு பயத்தில் நெஞ்சை பிடிச்சிட்ருக்கிற நிலமையில அந்த அம்மா வந்து பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. வேணான்னு மனசு சொன்னாலும் இது விட்டால் என்னோடய பிள்ளையோட கெதி என்ன ஆகுமோ அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு. இருந்தாலும் உன் அன்னிக்கிட்ட வேணான்னு தான் சொன்னேன் அப்படின்னு ஜானகி சொல்லிகிட்ருக்க. தீபா, கார்த்தி தம்பிக்கிட்ட கேட்டால் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்னு தான் நாங்கள் வேணான்னு நினச்சோம். ஆனால் இப்படி பண்ணாலும் உன் வாழ்க்கையில் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு மைதிலி சொல்லிட்டுருக்கு. இதை யோசிச்சு தான் நான் அந்த அம்மாட்ட பணம் வேணான்னு சொன்னேன். ஆனால் அந்த அம்மா ஏதேதோ சமாதானம்லாம் சொல்லி கட்டாயப்படுத்தி கையில் பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. பிடிவாதமாக வேணான்னு சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலைமையில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு ஜானகி சொல்ல, அக்கா என்னால் தானே கஷ்டங்கிறாங்க இனியன். டே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த நிலைமையெல்லாம் சீக்கிரமாக சரியாயிடும். நீ இதை பற்றியெல்லாம் யோசிக்கவே கூடாது. கரெக்டாக டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கோ இனியா அப்படின்னு சொல்லவும், ஏன் தீபா நீ இனியனை பார்க்க தானே வந்தேங்கிறாங்க ஜானகி. ஏமா நான் இங்கேயே இருந்துருவேன்னு பயமாக இருக்கா? நான் வேணும்னா அவருக்கு ஃபோன் பண்ணி தரவா? நீ பேசுறியாங்கிறாங்க தீபா. நீ யதார்த்தமாக வந்தால் எனக்கு சந்தோஷந்தான். சரி நீ உட்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜானகி. அவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டாங்க. வேறு வழியே இல்லை, பாடித்தான் ஆகணும். ஆனால் பாடினா கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சிடும். கடவுளே, என்னை மட்டும் ஏன் இப்படி சோதிச்சுக்கிட்டே இருக்க?
நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தீபா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. எங்கே இவ்வளோ இன்னும் காணோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி வராங்க. என்ன ஐஸ்வர்யா யாரை பார்த்துட்டு இருக்க? அருண் வந்துட்டார்ல அப்படின்னு கேட்கவும், ஆமாம் வந்துட்டாருங்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்புறம் எதுக்கும் ஹாலுக்கும் வாசலுக்கும் நடந்துட்டுருக்க அப்படின்னு மீனாட்சி கேட்க, இல்லைக்கா தீபா காலையிலேயே கிளம்பி போனா, அவள் இன்னும் வரல, அதான் பார்த்துட்ருக்கேங்கிறாங்க ஐஸ்வர்யா. என்ன தீபா மேலே இவ்வளோ அக்கறைங்கிறாங்க. அக்கறையெல்லாம் கிடையாது, அவள் வீட்டை விட்டு போனாலே அத்தை என்னதான் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பயந்து தான் நிற்கிறேங்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னமோ நீ தப்பே பண்ணாத மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், என்ன தப்பு பண்ண? நான் தான் ஏதோ குழப்பத்தில் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறேன்ல, அதுவே குத்தி காட்டி பேசிகிட்டு இருக்கேங்கிறாங்க ஐஸ்வர்யா. சரி சரி, தீபா வெளியே போனாலே பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னல, அதுக்காக தான் சொன்னேங்கிறாங்க மீனாட்சி. கரெக்டாக தீபாவும் வந்துடுறாங்க. இதோ தீபாவே வந்துட்டா. என்ன தீபா நீ காலையிலேயே கிளம்பி போனியா? உன்னை இன்னும் காணோன்னு ஐஸ்வர்யாவுக்கு ஒரே கவலை. இல்லை ஐஷோங்கிறாங்க மீனாட்சி, நான் தம்பியை பார்க்க போனக்கா, அதான் லேட் ஆகிடுச்சுங்கிறாங்க தீபா. கார்த்திக்கு தெரியுமா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேங்கிறாங்க தீபா. இல்லை நீ எப்போ சொல்லிட்டு போவே எப்போ சொல்லாமல் போவேன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் தீபா சைலண்ட்டாகவே நிற்கிறாங்க. நீ எப்போ என்ன பண்ணாலும் என்ன தான் எல்லாரும் இந்த வீட்டில் சந்தேகப்படுவாங்க, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, அவர்கிட்ட சொல்லிட்டு தான் போனேன்றாங்க தீபா. அதான் உனக்கு தேவையான பதில் கிடச்சிருச்சுல்லங்கிறாங்க மீனாட்சி. அப்புறம் ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி தீபா நீ சாப்பிட்டியா, வா சாப்பிடு அப்படின்னு சொல்ல, கார்த்திக் சார் சாப்பிட்டாராங்கிறாங்க தீபா. அவரெல்லாம் சாப்பிட்டாரு, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி தீபாவுக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. என்னாச்சு தீபா, என்னவா இருந்தாலும் சொல்லு, ஏன் ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு மீனாட்சி கேட்க, கார்த்திக் ஆஃபீஸில் பேசின விஷயம், அதுக்கப்புறம் ரூபஸ்ரீயோட பாட்டி தீபாவை மிரட்டினது, அதுக்கப்புறம் தீபாவோட அம்மா வீட்டில் கோகிலா அம்மா கிட்ட பணம் வாங்கின விஷயம்னு எல்லாத்தையும் அப்படியே லைனாக கோர்வையாக சொல்கிறாங்க தீபா. என்ன தீபா இந்த பிரச்சனையை முடிக்கலான்னு பார்த்தா திரும்பவும் ஆரம்பித்த இடத்துலையே போய் நிற்கிதே அப்படின்னு மீனாட்சி சொல்ல, ஆமாக்கா திரும்பவும் இனி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, எப்படியோ கண்டுபிடிச்சி ரூபஸ்ரீயோட பாட்டி பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க, என்னால் அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல, பேசாமல் வந்துட்டேங்கிறாங்க தீபா. இவ்வளோ நாள் நீ பாடினதெல்லாம் ஏதோ சூழ்நிலைன்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம், ஆனால் இப்போ கார்த்தி பல்லவியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிற கச்சேரியை எப்படி தீபா நீ சமாளிப்ப அப்படின்னு மீனாட்சி கேட்க, அதுதான் எனக்கும் புரியலக்கா, நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்லுங்கங்கிறாங்க தீபா. சாரிக்கா உங்களையும் பிரச்சனைக்குள்ளே நான் இழுத்து விட்டுறேன்ல அப்படின்னு தீபா சொல்ல, எனக்கு பிரச்சனை எதுவும் இல்லை தீபா, ஆனால் நான் என்னன்னு யோசிக்கிறது, இது ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் தீபா அப்படின்னு சொல்லவும், அக்கா நான் கச்சேரியில் பாடுறதுக்கு ஐடியா கேட்கல, எப்படியாவது கச்சேரி நடக்கக்கூடாது, அதுக்கு தான் நான் ஐடியா கேட்குறாங்கிறாங்க தீபா. சரி இரு தீபா யோசிப்போம், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும், நீ முதல்ல சாப்பிடுங்கிறாங்க மீனாட்சி. கார்த்திக்கு விஷயம் தெரிஞ்சாலும் பெட்டர் தான், இவ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லைன்னு யோசிக்கிறாங்க மீனாட்சி. இன்னொரு பக்கம் ராஜா கச்சேரிக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டில் கார்த்தி தீபா கிட்ட வந்து நீங்களும் வாங்க பல்லவியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் மீனாட்சி அக்கா கூட கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருக்கேங்கிறாங்க தீபா. புரியுது, பல்லவி விஷயமா நான் இப்படியெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி கச்சேரிக்கெல்லாம் வருவீங்க, நான் சும்மா தான் உங்களை கூப்பிட்டு பார்த்தேங்கிறாங்க கார்த்தி. நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தப்பாலாம் எதுவும் நினைக்கல சார் அப்படின்னு தீபா சொல்ல, உங்களுக்கு அந்த பல்லவி யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லையா அப்படின்னு கார்த்தி கேட்க, அது இல்லை சார், நீங்கள் பல்லவியை மீட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு நம்ம ஸ்டுடியோக்கு தானே சார் வரணும், அப்போ நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க தீபா. சரி உங்களுக்கு பல்லவியை பார்க்கணுன்னு விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, இதுக்கு மேலே நான் உங்களை கூப்பிட்டா ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சரி இருங்க சார் நான் போய் ரெடி ஆகிட்டு வரேங்கிறாங்க தீபா. இல்லை வேணாங்க, நீங்கள் விருப்பம் இல்லாமல் எனக்காக வர மாதிரி இருக்குது, இப்படி கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போனால் எனக்கும் சங்கடமாக இருக்கும், நீங்கள் மீனாட்சி என்னையோட கோயிலுக்கே போங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, தீபா அப்படியே சைலண்ட்டாகவே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நீங்கள் இப்படியெல்லாம் அடுத்தவங்க மனுஷன் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புரிஞ்சு பேசுகிறீங்க, ஆனால் நான் உங்ககிட்ட போய் ஏதேதோ ரீசன் சொல்லிட்டு இருக்கேனே சார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க தீபா. கச்சேரி நடக்க போகிற இடத்துக்கு கார்த்திக் வந்துடுறாங்க. அங்கே ராஜா கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் முடிஞ்சதா அப்படின்னு கார்த்திக் கேட்கவும், பக்காவாக முடிஞ்சது மாப்பிள்ள, நீ தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு யாருக்கும் டவுட்டே வராது, ஆனால் இந்த ஸ்டேஜ் சம்மந்தமான ஒர்க் மட்டும் அந்த ரூபஸ்ரீயோட பாட்டி நாங்கள் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ராஜா சொல்ல, அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் வந்துட்டாங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்க, இன்னும் வரல மாப்பிள்ள, அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க ராஜா. சரி எக்காரணத்து கொண்டு நான் தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு அவங்களுக்கு தெரியவே கூடாது, ஓகேவா அப்படின்னு கார்த்தி சொல்ல, ராஜாவும் ஓகேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா மீனாட்சி கூட வந்துட்டு இருக்காங்க, ரூபஸ்ரீ அவங்க பாட்டியோட வந்துட்டு இருக்காங்க. அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.